ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அக்னிவேர் ஏர்ஃபோர்ஸுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், உங்களுக்கான எக்ஸாம் டேட், டைம் எல்லாமே இந்த வீடியோவில் எப்படி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் ஆகும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நம்ம எக்ஸாம் ஆளுக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஏர்ஃபோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கூகுளில் வந்து அக்னிவீர் வாயு அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு CASB ஹோம் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஏர்ஃபோர்ஸ்க்கான அஃபிஷியல் பேஜ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேண்டிடேட் லாகின் உள்ள போய் என்டர் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம் டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாம் சிட்டி ஆஃப் அக்னிவீர் வாயு 1/2025 இஸ் அவைலபிள் இன் யுவர் லாகின் அப்படின்னு கிளிக் கொடுக்கும். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு போட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு உள்ள போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து எப்போ டவுன்லோட் ஆகும் அப்படின்னா உங்களோட எக்ஸாம் டேட்டுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடி தான் உங்களோட அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல கேண்டிடேட் லாகின் அப்படின்ற இடத்துல டச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அது இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட கேப்சா என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி காமிக்காது. அதாவது அட்மிட் உங்களுக்கான எக்ஸாம் டேட் சிட்டி வந்து 2 நாளைக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அடுத்த வீக்கு இல்லைனா ஒரு 5 நாளைக்கு அப்புறம் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை என்னால் காமிக்க முடியல, யாரும் அப்ளை பண்ணவங்க தெரிஞ்சவங்க இல்லாதனால ஸோ இந்த இடத்துல டெமோவாக காமிக்க முடியல. அப்படி இருந்தால் காமிச்சு அந்த அட்மிட் கார்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் தெளிவாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஸோ நீங்கள் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் ஜென்ரலாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற சொல்லிடுறேன். இந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 2 இல்லைனா 3 ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது இந்த ஸ்லேட் வச்சு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் கொடுத்துருப்பீங்களே அதே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்புறம் பால் பாயிண்ட் பென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பென் எடுத்துகிட்டு போயிருங்க. அதாவது டிரான்ஸ்பரண்ட்னா என்ன அப்படின்னா உள்ளே என்ன இருக்கோ அது வெளியே தெரியுற மாதிரி, அதாவது நம்ம ஒரு 5 ரூபா பென்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேனாவை தான் எடுத்துகிட்டு போகணும். ஃபுல்லாக கவராக இருக்கிற மாதிரி எந்த பேனாவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்களுக்கான அதாவது போட்டு பார்க்குறதுக்கு பேப்பர் வந்து உள்ளே கொடுத்துருவாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கோ அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி போயிருங்க. புதுசாக இப்போ தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஆர்மி இல்லை அப்படின்னா SSGDக்கு எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலர், அதாவது உங்களுக்கு பாக்கெட் வச்ச சட்டை போட்டு போகக்கூடாது, ஜீன்ஸ் பேண்ட்டு. அதுக்கப்புறம் ஸோ இது எல்லாமே அந்த அட்மிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தா தான் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்ல முடியும். இது எல்லாமே ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது தான். வேறு எதுவுமே உங்களை வெளியெல்லாம் அமைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் CBTயில் தான் நடக்கும். ஓகேங்களா? அது முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க. அது தெரியாமல் நிறைய பேர் போகிறீங்க. கம்ப்யூட்டரில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க், அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். படிக்கிறவங்க இது எல்லாமே இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஐடியில் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நெக்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியுற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஏர்ஃபோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர்